புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. ஏன் செல்வா, இந்த குழந்தை கலைஞ்சதுல எனக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா? இது உன் குழந்தை தானே? அப்ப இவ என்னை அசிங்கப்படுத்தும் போது நான் மட்டும் தான் அசிங்கத்தை வாங்கிட்டு இருக்கணுமா? அப்ப நீ என்ன வெண்ணைக்கு என் கழுத்துல தாலி கட்டின, எதுக்கு எனக்கு பிள்ளைய கொடுத்த? நான் கேட்பேன்ல. ஏய், செஞ்சது கேவலமான தப்பு. இதெல்லாம் ஏன் மையனை இழுத்து பேசிக்கிறியா? உன்னால என் மையனுக்கு எப்போதுமே அசிங்கம் மட்டும் தாண்டி. எங்களுக்கு தாயாரத்து வரை நாங்க இங்க வர நீங்க அசிங்கப்படணும்டே. இங்க பாரு, நீ சொன்னது எல்லாம் சரிதான். என்ன அது எதையுமே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா என்னைக்கு என் புள்ள உன் வயிற்றுக்குள்ள இருந்துச்சோ அது வரைக்கும்தே எல்லாமே. என்னைக்கு என் புள்ளைய அழிச்சியோ அதோட நீ யாரோ நாயோரங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன இனி உன்னோட அசிங்கலாம் எனக்கு வரவே கூடாது. அதனால இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்து என்னை அசிங்கப்படுத்தாத. மாமியாரே, நான் வீட்ல என்ன சொன்னேன்? போய் இவளாட்டவங்க மக பேசிட்டு வந்தா இப்ப பாருங்க போய் அசிங்கப்பட்டு இருக்காரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இந்த உலகத்துல யாருமே புள்ளைய கலைச்சிட்டு இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்து நின்றதே கிடையாது. அது என்ன ஏன் மக வந்தவன மட்டும் ஏறிக்கிட்டு சண்டைக்கு வராங்க போய் கேட்க. நீ மூடிக்கிட்டு நில்லு. நீ போய் என்னதை கேட்ப? நீ கேட்ட உடனே கேட்காத கேள்வி கேட்பாங்க. சரியா? பொத்துக்கிட்டு நில்லு. உன் மக வந்தா இப்ப அசிங்கப்பட்டு இருக்கா. உன் ஜோலையை மட்டும் பாத்துட்டு நில்லு. இங்க வாருங்க, எல்லாத்துக்குமே நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? உங்களுக்கு நான் எதையும் சொல்லலாம் கிடையாது. உனக்கு 2 பிள்ளை பெற்றிருக்கீங்கல, இந்த ஒரு கூறுபாடு கூட உங்களுக்கு தெரியாதா? வீட்டுல அந்த பேச்சு பேசுறவங்க மக இப்ப இங்க வந்து அசிங்கப்பட்டு இருக்கா. அவங்க பேசுறதுக்கு அவளால வாய் திறந்து பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அத்துப்புறம் பேசிக்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஏறிக்கிட்டு இங்க தான் சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் அம்படுத்தே நல்லா இருக்காது. போய் மகளை போய் மரியாதையை கூட்டிட்டு வந்துருங்க அவளை. போ. ஏய் சரவணா, நான் ஹிந்தில சொல்லிக்கிறேன். வாத்தா கிட்ட புரியுற மாதிரி சொல்லுடா. அம்மா அவ சொல்றது கேளுங்கம்மா. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல அசிங்கமே இல்ல. சும்மாவே ஊத்துப்பிடி தெரியவங்க வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இத வேற புதுசா பிரச்சனை எதுவும் கொண்டு வரும். போங்கம்மா, போய் அதை இழுத்துட்டு வாங்கம்மா. ஆறா, உன் பொண்டாட்டி வந்ததுல நீயுமே சரி கிடையாது. என்ன வாய் திமுறா துடுக்காதே பேசிக்கிட்டு இருக்க. மாமியாரே, 100 ரூபாய் நகை. இந்த கூட்டு வரே மருமகளே, இந்த அப்படியே எடுவட்டு வரே. இல்லை சரவணா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வாத்தா ஏன்டா அப்படி பணம் நகை இடம் வீடுன்னு தெரியறாங்க? இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு இதா தெரியல. ஒரு பொம்பளை இந்த அளவுக்குலாம் ஆசை வைக்க கூடாது. என்ன முதல்ல பொம்பளை பிள்ளைய ஆசைப்பட்டாலே நீ எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது ஒண்ணாத்தான இருக்கு. ஆனாலும் வாத்தாக்கு இந்த ஆசை ஆகாது. இது போய் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மீனாட்சி, சில விஷயங்கள்லாம் நாம சொல்லி யாருக்குமே புரியாது. என்ன அவங்க பட்டு திருந்துனாதே உண்டு. நீ எதுவும் பேசாத. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க வர, இதுவே கடைசியா இருக்கட்டும். நீ எங்கயாவது விசேஷ வீட்ல உன்னை பார்த்தேன் அம்படுத்தே மத்த பெத்து வளர்த்திருக்காங்க. வர அவங்கள சொல்லணும். என்ன நாங்க நல்லாத்தையும் பெத்து வளர்த்திருக்கோம். இப்ப என்ன ஆளாளுக்கு ஏறி கட்டி சண்டைக்கு வரியா? இல்ல ஒண்ணும் சரி கிடையாது. என்ன இப்ப என் மக வந்ததுனால என்னங்கற? ஏன் ஒரு மாசமா இருந்து பிள்ளைய கழிச்சிட்டு ஒரு பிள்ளை ஒரு பங்கன் வீட்டுக்கு கூட வரக்கூடாதா? இந்த வரே விளக்கமாறு பிஞ்சு போயிரும். என்ன நீ எல்லாம் ஒரு தாயா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன வெண்ணைக்கு பேசிக்கிருக்க? என்ன நீ தான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? 1க்கு 2 பிள்ளை பெத்து வச்சிருக்க. அதுவும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு கேக்குற கேள்வி அது என்கிட்ட பார்த்து நல்லா கேட்டு போய் மரியாதை உன் மகளை கூட்டிட்டு ஓடி போய் சொல்லிவிட்டேன். நிறுத்துங்க, தப்பு ஏன் மேல. இப்போதைக்கு ஆத்தாளைய பத்தி பேசிக்கிருக்கீங்க. ஆத்தாவோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு எதுவும் கிடையாது. என்ன எல்லாரும் வளர்த்த மாதிரி எங்க ஆத்தா வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஒரு தப்பு அம்படுத்தானே? இனி எங்கேயுமே வர மாட்டேன். நல்லா சந்தோஷமா இருங்க. அத இங்க வாரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன எதை யோசிச்சு செய்யணும்பா? இன்னும் நல்லா கேளுங்க. அப்பனாதே அவங்கலாம் உரைக்கி எப்படி திமுறா பேசிக்கிருக்காண்டு பாருங்களேன். சும்மா இரு பூவரசி, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன இப்படி பேசிக்கிருக்க? ஆயிருந்தே ஆனாலும் அந்த பிள்ளை உனக்கு அத்தாச்சி முறை வருதுல்ல. என்னதே ஆனாலும் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இருந்ததுக்கு அந்த பிள்ளை எப்படிலாம் வையக்கூடாது. அந்த பிள்ளை இடத்துல நானா இருந்தேன்னு நாண்டுகிட்டு தொங்கிருப்பேன். அந்த பிள்ளை தைரியமா இருக்கக்கிட்ட அப்படி நின்றுக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும் தெரியுமா? இங்க பாரு, அடிக்கிற அடிய என் உடம்புல இருக்க காயத்தை கூட தாங்கிக்கலாம். ஆனா சொல்லு இருக்கு பத்தியா, அதெல்லாம் யாருனாலையும் அழிக்க முடியாது. பாவம் அந்த பிள்ளை. இன்னைக்கு யோசிக்கிறனாலும் பிறகு அந்த பிள்ளை யோசிச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு நாம பண்ணது தப்புன்னு புரியும். அப்ப நம்மள தேடி வரும். நம்ம எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு இப்படி நீ அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருவல்லையா? உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துறாத. சும்மா நிறுத்துங்க. பேசுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பேசக்கூடாது. என்ன நம்ம உலகத்துல இல்லாத வளகாப்புக்கு வச்சுட்டு ஏனங்க அப்படி வந்து கிழிச்சிட்டோம். அப்படி சும்மா ஓவரத்தான் பேசிக்கிருக்கீங்க குடும்பத்தோட. இந்த மாதிரிலாம் எங்கேயும் பேசி நான் கேள்விப்பட்டதில்ல. ஆமா, என் மக வாழாவட்டியா என் வீட்டுல தான் இருக்கா. பிள்ளையா அழிச்சா இப்ப அதுக்கு என்னங்கிறிய? எல்லாத்துக்கும் சூழ்நிலை தானே காரணமா இருக்கு. எல்லாத்தையும் வேற மட்டும் செஞ்ச மாதிரி பேசிக்கிருக்கீங்க. எவரே பண்ணது தப்பு. என்ன தப்பை என்னைக்குமே நியாயப்படுத்த கூடாது. அத முதல்ல மனசுக்குள்ள வச்சுட்டு பேசு. பிள்ளைய கூட்டிட்டு போ. வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு எல்லாரும். நீங்க வரலேண்டி யார் அழுதாப்ப? வாண்டன ஒரு இடத்துல போய் அசிங்கப்படுறது என்னண்டே? உன் ஆத்தா கிட்ட வந்து கத்துக்கறணும். என்ன அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க அதுக்கு கொஞ்சமாவது புடிமானம் கொடுத்தவங்க ஆத்தா பேசுறாங்களா? சரிவே ஆத்தாளுமா
வாங்கம்மா போவோம். யாரோடு யாரைக் கொண்டு தெய்வங்கள் சேர்க்கும் புரியாம பாட்டுக்களை நாம் படிச்சோம். பார்வை போதாதோ, நம் பாசம் பேசாதோ, வார்த்தையே நம்மா, இதில் மௌனம் மேலம்மா. அப்புறம் என்ன, நல்லபடியா வளகாப்பு வச்சு முடிச்சாச்சு. இனி என்ன, அம்மா வீட்டுக்கு அனுப்புற வேலைதான். என்ன தாமரை, போறதுக்கு சரிதானே? சரிதே. என்ன தாமரை, மூஞ்சி சுண்ட வச்ச வெஞ்சன கணக்கா போச்சு. அத்தா அப்படியே ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன, என் அம்மா வீட்டில் தானே இருக்க போறேன். என் அம்மா வீட்டில் எனக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாத்தே இருக்கு. ஆனா இன்னொருத்தருக்கு என்னை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்களேன் எப்படி பார்த்து நீ சிரிச்சுக்கிருக்காருண்டு. எங்களுக்கு தெரியும் மூஞ்சிலே தெரியுதுல புருஷனை விட்டு போக போறோம்டு. 3 மாசத்துக்குனே அத்தாச்சி அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. இவரை விட்டு வாழதுனா பங்குனி மேல் பல்லடிச்சாப்ல வருவேன் நானு. நான் என் அம்மா வீட்ல வந்து சந்தோஷமா இருப்பேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ஒரு நிம்மதியுமே இல்ல. என்ன இப்ப எதுக்கு இப்படி முழுங்க மாதிரி பாக்குறிய? சரி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் சென்று வாரேன். அது எப்படி மூஞ்சிய சுடிச்சா தானே? நான் சுடிக்கவே இல்லையே, பல்ல தானே காமிச்சுக்கிருக்கேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனதும் புதுசா ஒரு ஆளை ரெடி பண்ணிட வேண்டியதே. ஓஹோ, அப்ப என்ன ஸ்கெட்ச் போட்டுதே நீ ஆத்தா வீட்டுக்கு அனுப்புறிய? நீ இப்படிக்கா போ, நான் அப்படிக்கா ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்றது நான் பொய்யேன்னு நினைச்சேன். சரிதே எவ வாரான்னு பாக்குறேன். புதுசா ஒண்ணு வந்துட்டா பழசுக்கு மரியாதை ரெண்டு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல சரியா தேமமா இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கினா அது பழசாச்சுன்னு தூக்கி போட்டு மறுபடியும் வேற பொருள் வாங்குறது இல்லையா? அதே மாதிரி ஒரே பொண்டாட்டியாவே எத்தனை வருஷமா வச்சுக்கிறது? கொஞ்சமாவது மாத்தணும்ல. பழுதாகி இருக்கு, அதுவும் இல்லாம ஓட்ட வேற ஆகிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பழுதாக்கி எல்லாத்தையும் சரிப்படுத்தி வாங்கணும்டா, கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு புதுசாவே ஒன்று வாங்கிட்டு போயிரு. அதுவும் என் பொண்டாட்டி சொல்லவே வேணாம், சும்மாவே மெண்டல் கணக்கா, அதாவது தார் ரோட்ல தாரை போட்டு இழுக்கிற கணக்காதே அவ இருப்பா. நாம ஒண்ணு சொன்னா அவ புரிஞ்சுக்கிறது ஒன்னா இருக்கும். அதனால புது பொண்டாட்டியும் வாங்கணும். என்ன பண்றது, அதையாவது கொஞ்சம் தெளிவா பார்த்து முடிவெடுத்து வாங்கணும். மாமா என்னை சீண்டாதிய, அப்புறம் பாத்துக்கங்க. இவங்களாம் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். நான் பாட்டுல பேசுற பேச்ச பேசிப்பிடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். பேசிட்டே பாரு, நீதான் சரியான ஆளாச்சுல. சண்டைக்கு வாடா சண்டைக்கு நீ வேணா வந்து வாரு. மாமா பொறுமையா இருக்கேன்னு பாக்காதிய, அப்புறம் பாத்துக்கங்க. நான் என்ன செய்ய வேண்டியது தெரியாது. ஆமா, நான் அதுக்கு உங்க மேல கோவப்பட்டு இருக்கேன். நீங்க தான் புது பொண்டாட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப பழைய பொண்டாட்டிக்கு கோவப்படுற உரிமையெல்லாம் கிடையாது. அதனால நான் அதுக்கு கோவப்படுறேன். நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க. அப்ப சரி, புது பொண்டாட்டி ரெடி பண்ணிட வேண்டியதே. ரொம்ப நாளா நினைச்சுக்கிருந்தேன், எப்படா இந்த தொல்லை போகுண்டு, இனி நிம்மதியா நான் பாட்டுல இருப்பனே. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறியே உங்களுக்குள்ளேயே? சண்டை எண்ணி போட்டு போறாதியே. ஏ தாமரை, என்னத்துக்கு மூஞ்சி குஞ்சி தின குரங்காட்ட இருக்கு? அது ஒண்ணு இல்ல, சோறு போட்டாங்கல அந்த இடத்துல பாயசத்தை கம்மியா வச்சு விட்டாங்க. அதை இங்க வந்து சண்டை போட்டுக்கிருக்கா பாயசத்துக்கு. இந்த பாயசத்தை புடிங்கி தின்னது நீங்க தானே மாமா, அதனால சண்டைக்கு வரத்தையும் செய்வேன். என்ன விவரம் தெரியாத பிள்ளைய இப்படியே அடிச்சு மல்லு கட்டிட்டே கிடங்க. என்னத்த சொல்ல, எலியும் பூனையுமா சண்டை எப்ப பார்த்தாலும் 2 பேத்துக்குள்ள. அதுக்கு தாத்தே நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னடா? மாமா மூஞ்சில குத்தி போடுவேன். பேசாம இருங்க. இப்ப என்ன வெண்ணைக்கு அம்மாட்ட பேசிக்கிறிய? மாமா அம்புறத்தையும் பாத்துக்கோங்க. நமக்குள்ள இருக்கிறது நமக்குள்ளதே இருக்கணும். பேசாம இருங்க மாமா. முடியாது. மாமா ஏமா மாமா என்ன மாமா? எனக்கு அழுகையா வருது. சரி நான் கிளம்புறேன். அழுங்க மாமா, நான் கிளம்புறேன்ல. இப்படி சிரிச்சிட்டு இருக்கிய? அழுங்க மாமா, அழுகாதே, நல்லா இருக்கும். நான் போயிட்டு திரும்பி. ஐயோ தாமரை, எனக்கு அழுகியே வரல. மாமா என்ன சிரிச்சிட்டு இருக்கிய? நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். போயிட்டு வரதுக்கு 3 மாசம் ஆகும் மாமா. என்னைக்கு உங்க பிள்ளைய பெத்துற வெளிய கொண்டு வந்து 1 மாசத்துக்கு எங்க வீட்ல இருக்கணும். அது வரைக்கும் நீங்க வீட்ல இருந்து அனுப்பவே மாட்டாங்க. நான் போறேன். இப்படி சிரிச்சிட்டு இருக்கிய? மாமா அழுங்க மாமா. மாமா அழுங்க மாமா. மாமா மாமா அழுங்க மாமா. மாமா சரி, இப்ப என்ன உனக்கு அழுகணும்? அப்படித்தானே? அழுகிறேன். என்னால நீ மூஞ்சிய நார்மலா வச்சீண்டா. நான் அழுகிறேன். மூஞ்சிய நார்மலா என்ன மருது தாமரை கிட்ட வம்பளுக்கு இருக்காப்ல இருக்கு. அந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆளுது பாருங்க, சும்மா நானே ஆளுதுங்க. எச்சிய தொட்டு கண்ணல வச்சு இல்லனா என்ன பண்ணுவான்னு தெரியாது. வேண்டாமே, அப்படி யாரு கண்ணுல எச்சிய தொட்டு வச்சு
கழுத அது மூக்குல விழுந்து கடிக்கிறது மாப்பிள்ள திணிச்சு திணிச்சாத்தையும் பண்றா. என்னடி மூக்குல விழுந்து கடிக்கிறது? அது ஒரு பழக்கம். போன பார்த்துதான் கத்துக்கிட்டேன். யூடியூப்ல போட்டேன் புருஷனை எப்படி அட்டாக் பண்றது கோவம் வரும்போது அப்படின்னு போட்டேன். அதுல ஒரு பிள்ளை மூக்குல விழுந்து கடிச்சுது. அதை பார்த்து நானும் பழகிக்கிட்டேன். அதனால எனக்கு கோவம் வந்துச்சுன்னா மூக்குல தான் கடிப்பேன். அம்மா வாங்கம்மா போவோம். கருமம் இன்னும் என்னென்னலாம் பழக்கம் பழக போறாளுன்னு தெரியல. சரி போ. பாய். பாய் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. நான் வாரேன். அம்மா வாங்கம்மா. அத்தை நான் வாரேன் அத்தை. அத்தை நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா தூங்குங்க அத்தை. நான் இல்லன்னு நினைச்சு ஒண்ணு கவலையில படாதீங்க. 3 மாசம் தான் அத்தை வந்துருவேன் நானு. அப்புறம் மாமாவை நல்லா பாத்துக்கங்க. நான் சொன்னது என் மாமன் நாரே. அவரை திஞ்சனே. அப்புறம் அறிவியும் நல்லா பாத்துக்கங்க. நல்லா படிக்க சொல்லுங்க. 3 மாசம் தான். சீக்கிரமா வந்துருவேன். நேரம் போறதே தெரியாது. வேற யாரும் எப்படியே போட எனக்கு என்ன? சரி அத்தை நான் வாரேன். அப்ப சரிங்க தாச்சி, தாமரையை கூட்டிட்டு போறோம். வளகாப்புன்னு வளகாப்பு வச்சு முடிச்சாச்சு. சரி என்ன ஏதுன்னு பாருங்க. பிரசவ தேதி எப்போ கொடுத்துருக்க வேண்டியது தெரியல. ஒரு போன் அடிக்கிறேன். பிரசவ வழி வந்தோடனையும் எல்லாரும் வந்துருங்க. மாப்பிள்ள பார்த்து பத்திரமா இருங்க. தாமரை இல்லைன்னு எதுவும் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணிக்கிருக்கா, குழந்தைத்தனமாவே இருக்கா. நீங்க மட்டும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க. நம்ம வீட்டுல இருந்தாண்டா நான் கவனிச்சுக்கிருவேன். அங்க வந்துட்டு கவனிக்காம இருந்துடாதீங்க. பாத்தியலா, பெத்த தாய்க்கே தான் பொண்ணை எப்படி பார்க்கணும்னு புருஷங்காரன் சொல்லி தராரு. அந்த அளவுக்கு இருக்கு தாமரை நிலைமை. நெசமாத்தேன் அந்த பிள்ளை அப்படித்தே இருக்கு. இல்ல இல்ல இனி நல்லா தெளிவா இருப்பா. சரி எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சரி கிளம்பட்டுமா? போயிட்டு வரோம். தாமரை எல்லாத்தையும் சொல்லிட்டு வாத்தா. சரிங்கம்மா. போயிட்டு வரேன். கோவத்தில் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. வாரத்தில் ஒரு தடவை என்னை பார்க்க வாங்க. இன்னும் வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். நான் போயிட்டு வரவா? போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்குமே இப்படி ஒரு தருணம் வரத்தையும் செய்யும். புருஷனை விட்டு பிரிஞ்சதே ஆகணும். என்ன புரியுதா? அதெல்லாம் மாமா எதுவும் நினைக்கல. சும்மா உன்னைய கலாச்சாரம் அப்படித்தேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தைரியமா இரு, நல்லா சாப்பிடு, தூங்கு. மாமா வாரேன், நேதமும் வாரேன். சரியா? வயலுக்கு போயிட்டு மாமா நேதமும் வந்துடுவேன். நேதமும் வரணும். ஒரு நாள் பார்க்கலனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்துருங்க. நான் பேசுறதே மனசுக்குள்ள வச்சுட்டு வராம இருக்காதீங்க. உங்களை பார்க்கலனா எனக்கு லூசு பிடிச்சிருமாம்மா. சும்மாவே நான் பைத்தியமா தான் இருக்கேன். அதையும் தெரியுமே. ஆமா சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். வரவா? போயிட்டு வரேன் மாமா. சரிடி, நீ போ. இன்னைக்கு போன கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாளைக்கு வாரேன். சரியா? நம்மளோடது ஆரஞ்சு கலர்ல இருக்குமே. இது
எஸ்கியூஸ் மீ, யாரு? ஹலோ? ஐயோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என்னால முடியல. எனக்கு மூச்சு என்னோட கீழ இருக்கு. எஸ்கியூஸ் மீ, வெயிட் இருங்க வரேன். எங்க இல்ல ஓகே கொஞ்சம் புரியுங்க என்ன எனக்கு யார் நீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இப்ப இந்த கீழே எனக்கு கொடுக்கல, என்ன உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரு நீங்க? என் ஃப்ரெண்ட் அஞ்சனாங்க, அவதான் என் கீழே. சரி ஓகே இருங்க ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வெளியே போயிருக்காங்க. இந்த கில்லர் நான் என் பேக்கில் வச்சுருந்தேன், அவசரத்துக்கு தேவைப்படும்னு. நீங்கள் மூச்சு திணறல இருக்கவும் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஓகே தானே? நார்மலாக தானே இருக்கீங்க? இப்போ ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே நார்மலாக இருங்க. இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 கில்லர் வாங்கி வச்சுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, நானும் அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணேன். சரி ஓகே, இந்தாங்க இந்த கில்லரை பத்திரமா வச்சுக்கோங்க, ஓகேவா? எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு நீ யாருன்னே தெரியாது, ஆனால் அன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ண, இன்னைக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீ என்கிட்ட அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தில்ல, ஆனால் அது என்னன்னே உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. சே, தப்பு பண்ணிட்டேன். நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? ஆனால் நான் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இருக்கணும்னா ஒன்று அவங்க கொடுத்த பொருள், இல்லையா அவங்களோட ஞாபகம். இது ரெண்டும் எப்போதுமே அவங்கள மறக்கவே வைக்காது. ஆனால் நீ எனக்கு கொடுத்துட்டு போன பொருள் என் உயிரை இப்போ என்னை காப்பாற்றிருக்கு, எனக்கு இருக்க பிரச்சனையை காப்பாற்றிருக்கு. ஸோ திரும்ப உன்னை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உனக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த வீட்ல பாத்ரூம் ஒழுங்கா வச்சுக்கிறாங்களா? நிம்மதியா குடிக்க முடியுதா? எல்லாம் என் கழுத்துல ஒன்று தாலி கட்டிச்சு பாரு, அதை சொல்லணும். அது முதல்ல உருப்படியா வச்சிருந்தா தானே. சே கருமம். சரி, லிக்விட்டை ஊற்றி விட்டு போவோம், அப்புறமா வந்து தேய்ச்சி கழுவி விடுவோம். வேற வழி என்ன பண்றது? நாம யூஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் பண்ணி தானே தொலையணும். இல்லாட்டி அந்த எருமை மாடை இன்னைக்கு கழுவி விட்டுருவோம். முதல்ல லிக்விட்டை ஊற்றுவோம். சரி ஊற்றியாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும், அப்புறமா வந்து தேய்ச்சி கழுவி விட்டோம்னா சரியா வரும். அவங்க அப்ப என் பாடையில படுத்து கிடக்குற மாதிரியே படுத்து கிடக்குறான் பாரு, வாயை பொளந்துக்கிட்டு. ஏய் வாயை மூடு. சும்மா இருடி, நான் என் வாழ்க்கையை பத்தி திங்க் பண்ணிக்கிருக்கேன். வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு திங்க் பண்ணு. வாயை பொளந்துக்கிட்டு திங்க் பண்ணினா பாம்பு உள்ள போனா கூட தெரியாது போல, அப்படி இருக்கு. சும்மா இரு, வாயை பொளந்துக்கிட்டே திங்க் பண்ணாதான் வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு கிடைக்குமாமா. என்ன கழுதையோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணா அதை கழுவிட்டு வருவோம், தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு வருவோம், மேலே தான் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நீட் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னமோ உங்க அப்பா மட்டும் பாத்ரூம் மாதிரி போயிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி விடாம வார. ஆமாடி, என் அப்பா மட்டும் பாத்ரூம் தானே, நான் அப்படித்தான் புகரைய உடைச்சிருவேன். உன் அப்பா மட்டும் வீடு, உன் அப்பா மட்டும் பாத்ரூமாவே இருந்தாலும் சரி, இங்க வரு நீட்டா இருக்கணும். அப்புறம் அதை மீனாட்சி யூஸ் பண்ணுவேன். இல்லன்னு வச்சுக்க அம்பிடுத்தேன், அப்புறம் நீ தெருவுல தான் படுத்து கிடக்கணும். ஆமா, இப்ப மட்டும் அப்படியே நல்லா தங்கத்துல வச்சு தாங்குறாளுங்க. இப்பவே தெருவுல படுத்து கிடக்காதானே நான் இருக்கேன். ஆமா, முகரை பருப்பரி இவன். சரி, உள்ள பாத்ரூம்ல லிக்விட் ஊத்திட்டு வந்திருக்கேன். பேன அண்ணாந்து விட்டத பாத்துட்டு போய் பொட்டி ஏகி கீழ விழுந்து எந்திரச்சு வந்துறாத. சரியா? வழுக்கும் பாத்துக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தேய்ச்சு விடுறேன். அப்புறம் தெரிச்சு போயிரலாம். அப்புறம் முதல் ராத்திரி நடக்கணும்னு நினைச்சா கூட நடக்காது. ஐயோ, அந்த ஒரு தவற மட்டும் நான் செஞ்சிடவே மாட்டேன். இந்தா இங்கனக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். அப்ப நான் அங்க போய் விழுகாம வந்து நான் அப்படியே வந்துட்டேன்னா இன்னைக்கு முதல் ராத்திரி நடக்குமா? ஆமா, நினைப்புதான் பொழப்ப கிடக்கும். அவன் ஆளு மண்டை பாரு. திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன். பாத்ரூம்ல அண்ணாந்து பாத்துட்டு போய் கீழ விழுந்திரு வச்சுக்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், லிக்விட் ஊத்திட்டேனே. அதுக்கு மேல வாய்ஸ் சொல்லிட்டீல, அப்புறம் என்ன வேணா நான் போறேங்க. போக மாட்டேன், நீ போ. அறிவு இல்லாம இப்படி பண்ணிவிட்டியே. உனக்கெல்லாம் வெக்கம், சூடு, சோரணை, மானம் எதுவும் கிடையாதா?
பொண்டாட்டியும் புருஷன் அப்படி ஒத்துமையா இருக்காங்க. நீ போய் சாணி மாதிரி மூக்க நுழைச்சிட்டு வர கருமம். இந்த பாத்ரூம்குள்ளே உட்கார. அப்ப எதுவும் அறிவு வருதான்னு பார்க்கலாம். இங்க வர உள்ள லிக்விட்ட ஊத்திட்டு வந்திருக்கேன். எங்கயாவது பாத்துட்டு போய் பொட்டு வைக்க விடுங்க. எனக்கு கொண்டு என்ன ஏதோ சவுண்ட் எடுக்கிறதுக்கு பாத்ரூம்ல உனக்கு கேக்குது? இல்ல எனக்கு நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா அந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டு உடலும் உள்ளமும் நலந்தானா? மாமியாரே, மருமகளே, என்ன மாமியாரே, இந்த வீட்டவே கைக்குள்ள அம்பிட்டு கண்ட்ரோலா வச்சிருந்தீங்களே, இப்படி வந்து பாத்ரூமுக்குள்ள வலிக்கி விட்டு விழுந்துட்டீங்களே. நான் என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல? ஐயையோ, எந்த பேதியில போல எடுவட்ட சிரிக்கின்னு தெரியல. லிக்விட்ட இங்க தரையில ஊத்தி விட்டா அதை நான் பார்க்காம பல்ல அடிச்சுக்கிட்டே வந்து கீழே விழுந்துட்டேன் மருமகளே. இடுப்பெலும்பு முடிஞ்சிருச்சு. அப்படித்தே நீ ஒரு வேலை செய்ய முடியாது. அப்படியே மாமியாரே. சரி, எங்க அப்பா பத்தியும் போன் அடிச்சாரு. 100 ஏக்கர் நகை. பாரு மருமகளே, எந்திரிச்சு நின்னுட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன சொன்னாரப்பா? நாளைக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரா? நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தா. உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு இந்த வளகாப்பு வரணும்னு? உன்ன மாதிரி இருக்கிறவளா இந்நேரம் கூடி போய் வீட்டுக்குள்ள கிடப்பாளுங்க. என்ன எண்ணத்துல நீ இங்க வந்தேன்னு தெரியாது. என்னைக்கு என் புள்ளைய நீ கொண்டியோ அன்னைக்கு உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சுடி. என்ன நீ மாமா மாமான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துடி. ஒரு உண்மையான அன்பை கள்ளங்கப்பல இல்லாத அன்பை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேன் அன்பு முழுசும். ஏமாத்திட்டு தெரியறவங்களுக்கு என் அன்பு கிடைக்காது. என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்பதான் நான் உணர்றேன் என் தப்ப. என் அப்பா பேச்ச கேட்டு என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேனே. என்னை சுத்தி வந்தியே மாமா. நான் தான் வேணும்னு சுத்தி வந்தியே. அம்பிட்டு வெகுளியா இருந்தே எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். இனி நானே நினைச்சா கூட அதெல்லாம் என்னால அனுபவிக்க முடியுமான்னு தெரியல மாமா. நான் மட்டும் அந்த புள்ளைய வச்சிருந்தேன். இன்னைக்கு அவளை அப்படி பேசியிருக்க மாட்டாங்கல்ல. நீ என்னதே என்ன வெறுத்தாலும் உன் மனசுல ஒரு ஓரத்துல என் நினைப்பு இருக்கும் மாமா. கண்டிப்பா இருக்கும். என்ன மன்னிச்சிரு மாமா. என் வாழ்க்கையே போச்சே. என்னாச்சு இப்படி குடியா முடிய போச்சு? எதுக்கு நினைக்க இருக்க? மண்டபத்தில் நடந்ததவே நினைச்சுக்கிறியா? நினைக்காம என்னப்பா பண்ண சொல்றீங்க? என் இடத்துல இருந்து பார்த்தா அந்த பையன் வழி என்னன்னு தெரியும். எனக்கு எப்படி வழியா இருக்கு தெரியுமா? மீனாட்சி சொல்லும் போதே நான் வீட்டுல இருந்திருக்கணும். அங்க வந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க குடும்பத்தை சேர்த்து அசிங்கப்படுத்திட்டேன்ல. என்ன புதுசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறக்க? அவங்க அசிங்கப்பட்டு போட்டு நினைச்சுக்கிருப்ப. என்னத்தா இப்படி பேசிக்கிறக்க? போதும்பா, நிறுத்துங்க. நான் தெரியாமத்தே கேட்கிறேன். அந்த மீனாட்சி யாருப்பா? எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அவளுக்கு என்ன இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லைல்லப்பா. என்ன வர வேணாம்னு சொல்லி முன்னாடியே எச்சரிக்கை போட்டா. ஆனா நான் கேட்ட நாட்டு பிறடுத்து ஆடிக்கிட்டு வந்தேன்ல. அவங்க பேசின ஒவ்வொரு பேச்சும் நெறிஞ்சு பிள்ளை கொண்டு போய் நெஞ்சில குத்துற மாதிரி இருந்துச்சுப்பா. அப்ப எனக்கு தெரியல. இப்ப தெரியுது. அவங்க பேச நீங்க ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்ல. அப்ப அவங்க பேசிட்டு போட்டோம். நான் பண்ணதே தப்புன்ற மாதிரி இங்க நின்று அவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க பேசும்போது என்ன பேச சொல்ற? பொம்பளை அவங்க விஷயத்துல நான் எப்படி தலையிட? அப்பா நிறுத்துங்க. இது பொம்பளை ஆளுங்க விஷயம் கிடையாதுப்பா. குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன மாசமா இருந்தது நானே, புள்ளைய அழைச்சதே நானே. இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா. அவங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆனா அவங்களும் வந்து அசிங்கப்பட்டு போறாங்க. இவங்க என்ன அசிங்கப்படுத்துறது கூட எனக்கு பெருசா தெரியலப்பா. ஆனா நீங்க என்ன அசிங்கப்படுத்தும் போது ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்கல இல்ல. அப்ப என் மனசு உடைஞ்சு போச்சுப்பா. அப்ப உங்க மனசுக்குள்ள என் வாழ்க்கை எப்படியா போட
இங்கே பாரு, நான் உன் பிள்ளைய கிடைக்க சொன்னா நீ தானே கிடைச்ச. அப்ப அவங்க பேசுறது மட்டும் என்னால என்ன பண்ண முடியும்? அப்பா என்னப்பா பேசுறீங்க? புள்ளைய நான் கிடைச்சனா? அப்பா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கலப்பா. நான் எங்கப்பா கிடைச்சேன்? நான் திமிர் எடுத்து புக்கெடுக்க ஏறுறதுதான்ப்பா. ஆனா புள்ளை கலைஞ்சு போகுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க பேச்ச கேட்டு என் வாழ்க்கையே சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன பண்ணிக்கிருக்காளுங்க அப்பனும் பிள்ளை? என்ன கேட்கணும்? இங்க பாருங்கப்பா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியா உண்மை சொல்லணும், ஆமாவா இல்லையாண்டு. என்ன எதையாவது மறைச்சிக்க அம்படுத்தேன். மல்லிகா அப்பா, அதாவது மாமா எப்படிப்பா செத்தாரு? அதான் அன்னைக்கே சொன்னோம்ல, ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். ஏதோ ஒரு தகாத உறவு இருந்து தானே சித்துப்பானு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனியா? இப்ப நான் பூசாக்கிட்டு இருக்க. இல்ல போய் சொல்லாதீங்க. இப்போ நீங்களா உண்மை சொல்றீங்களா? அப்புறம் நான் உண்மையை உடைக்க வேண்டியது வரும். சொல்லுங்க. என்ன போய் சொல்றாங்க? நான் என்ன போய் சொல்றேன்? நடந்ததை சொல்றதுக்கு நான் எதுக்கு போய் சொல்றேன்னு கேக்குறேன். அப்பா வேணாம்ப்பா. என்ன உங்களால நான் எம்பிட்டு படணுமோ அம்பிட்டும் பட்டுட்டேன். என்ன திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிருக்காதீங்க. என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கப்பா. என்கிட்ட என்ன போய் சொன்னீங்க? ஏய் கழுத, நான் ஒண்ணும் சொல்லல, நான் ஒண்ணும் பண்ணல. நிறுத்துங்கப்பா. என்ன நடந்துச்சு நான் சொல்லவா? மாமாவே அந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி நீங்களும் அத பெத்து வச்சிருக்கீங்க. உத்தம ராசை அவனும் போய் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்ப வீட்ல யாருமே இல்ல. என்ன கேட்டு அவர்கிட்ட வம்பு இழுத்திருக்கீங்க. அவரு நான் எழுதி தர மாட்டேன்னு சொல்லவும் அந்த படுவாய் போய் அடிச்சிருக்கீங்க. அவரு அடிச்சதோட விட்டுருந்தா பரவாயில்லையே. அவரு என்னப்பா பாவம் பண்ணாரு? அவரை ஏப்பா குத்தி கொன்னீங்க? அவரை கொண்டது நீங்க தானே? நீங்க தான் கத்தியால குத்திருக்கீங்க. என்னது? அண்ணனை கொண்டது இந்த ஆளா? அப்ப என் அண்ணனை கொண்டது இந்த ஆளு தானா? சொல்லுங்கப்பா, நீங்க தானே கொண்டீங்க. அந்த மனுஷன் என்னப்பா பாவப்பட்டாரு? அவங்க குடும்பம் எம்பிட்டு ஒரு கோயில் கூட மாதிரி இருந்துச்சு. ஏப்பா கல்ல விட்டு எரிஞ்சிய? இப்ப அந்த பிள்ளை மல்லியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அணுவணுவா சாகுதுப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு? ஏப்பா அப்படி செஞ்சீங்க? ஆனா அந்த சொத்துக்காக என்கிட்ட எப்படி ஒரு நாடகம் நடிச்சீங்க? நீங்க நடிச்ச நாடகத்தை நம்பி நானும் ஏமாந்து இந்த உலகத்திலே புனிதமானது காதல் தான்ப்பா. ஆனா உபயோக பத்தி இப்போ என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன்ப்பா. நான் சின்ன வயசுல இருந்து செல்வா மேல எம்பிட்டு ஆசை வச்சிருந்தேன். அது எதையுமே ஒண்ணு இல்லாம பண்ணி எல்லாத்தையும் விஷமா என் மனசுக்குள்ள சொருகி இப்போ என் வாழ்க்கையே போச்சுப்பா. என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாதபடி என் வாழ்க்கையை மாத்தி புட்டி. அட பாவி, நல்லா இருந்த குடும்பத்துல கல்ல விட்டு எரிஞ்சது நீதானா? கூடவே இருந்து கூடிய பறிச்சு விட்டையே. ஐயோ, நீங்க பலி வாங்க. என் வாழ்க்கையே உங்களுக்கு பகடக்காயா போச்சு. என்னப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் தண்டனை வாங்கியே தருவேன். உங்களை சும்மா விட மாட்டேன்ப்பா நானு. அந்த மனுஷனை குத்தி குத்தி சாகடிச்சிருக்கீங்க. அந்த மனுஷன் என்னப்பா பாவம் பண்ணாரு? இப்படி பண்ணி ஏய் சும்மா நிறுத்து. என்னப்ப? ஆமா நான் தான் கொண்டேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த வீட்டு சொத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்குதே உன்னை நான் உபயோகமும் செஞ்சேன். ஆனா இப்படி வந்து நிக்க முடியும் எனக்கு தெரியல. என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டே இப்படி வந்து பேச தெரியாமா? இந்த உண்மையில உனக்கு எப்படி தெரியும்? நீனா ஒரு மனுஷனாயா? உன்னை வர்ற கோவத்துக்கு எனக்கு கொல்லணும் போல வருது. எனக்கு எப்படி தெரியுமா? நீ கொண்டத மல்லிகா பாத்திருக்கா, அது தெரியுமா உனக்கு? ஆனா இன்ன வரைக்கும் அவ வெளியே சொல்லவே இல்லை. காரணம் அவங்க அப்பா அவகிட்ட சத்திய வாங்கியிருக்காரு. என்னால நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா இடப்பட்ட காலத்துல டாக்டர் அவளும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஐயோ நீ எல்லாம் என்னையா மனுஷன்? கேவலம் சொத்துக்காக ஒரு உயிரை கொண்டிருக்கியே. கண்டிப்பா உனக்கு தண்டனை வாங்கி தருவேன். உனக்கு போய் பிள்ளையா பிறந்தது நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. என் வாழ்க்கை போச்சு. என் புருஷன் என்ன வெறுத்துட்டா. என் பிள்ளையும் போச்சு. எனக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன்னு தெரியாம இருக்கிறேனே. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் இப்பவே போறேன் போலீஸ்காரன்.
அட பாவியலா, இப்படி ஒரு காரியத்தையாடா பண்ணீங்க. நீங்க என்னடா சும்மா வர்றது? இப்பவே போறேன், எல்லாத்துக்கிட்டும் இந்த உண்மையை சொல்றேன். இன்னையோட உங்க குடும்பத்துக்கு ஒரு முடிவு. எப்பா நானும் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எப்போ மல்லியாவை பார்ப்பேன் இன்னைக்குதான் பார்த்துருக்கேன். இன்னைக்காவது உங்களை பார்க்கறதுக்கு ஒரு எனக்கு நேரம் கிடைச்சது. நான் என்ன அவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டரா? ஐயோ தாசில்தாரு, நானும் ஒரு படிக்காத முட்டாளு. என்னைய பார்க்கறதுக்கு நீங்கள் காத்து கிடந்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு ஊர் மக்கள் காத்து கிடப்பாங்க, நீங்கள் என்னைய பார்க்கறதுக்கு காத்து கிடந்திருக்கீங்க. பாத்தியாட செல்வா? அப்படிலாம் கிடையாதுக்கா. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா படிச்சவங்களே காத்து கிடந்து பார்க்கணும்னு? அப்படிலாம் பார்த்தா அந்த உலகத்துல எவனும் பார்த்துக்கிறவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான். ஏன்னா முக்காவாசி பேர் இந்த உலகத்துல படிக்காம தானே இருக்காங்க. இப்போ அவங்களால எடுக்கும் போது என்னன்னு சொல்ல? படிச்சவங்க படிக்காதீங்க அப்படிங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. நல்ல மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் பார்க்க வரலாம். அதுக்கு காத்து கிடந்து பார்க்கணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னமோ சொல்றிய, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி வேலை பார்க்குற ஆபீஸ்லயே நீங்களும் தாசில்தார் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு ஒரே ஆபீஸ்ல வேலையும் பாக்குறீங்களா? அதே இதுக்கெல்லாம் கொடுத்துதே வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கீங்கன்னு சொன்னோன்னே இவன் இன்னைக்கு வேலைக்கு வர விடல. சரி நாமளும் இன்னைக்கு லீவு போட்டலாம்னு உங்களை பார்த்து இன்னைக்கு பேசி போறோம்னு ஒரு முடிவாடு இன்னைக்கு வீட்டுக்கே வந்ததாம். அப்படித்தானே இன்னைக்கு பூரா என் கூட பேசுங்க. யாரு வேணான்னு சொன்னது? உங்களுக்கு இல்லாததா? என்னடி ஏன் எப்படி 2 பேரும் ஓடி வந்திருக்கீங்க? இன்னும் அழுகுறாப்ல இருக்கு. அதாச்சி, அத்தை என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? வீட்டுல எதுவும் பிரச்சனை? அத்தை என்னாச்சு? ஐயோ அத்தாச்சி, நம்ம அண்ணன் இருக்காருல, அவர் ஒன்றும் தன்னால செத்து போகல அத்தாச்சி. அவர் லெட்டர் எழுதி வச்ச மாதிரில அவர் சாகவே இல்லை, அவரை கொண்டிருக்காங்க அத்தாச்சி. அவன் வேற யாரும் கிடையாது, உங்க தம்பிதே. அவன் எங்க ஒன்றிருக்கியான், கத்தியால குத்தி. என்ன எனக்கு வேலைங்க இது அத்தைக்கு ஆமா தாதி அண்ணே லெட்டர் எழுதி வச்சிட்டு லாஞ்ச ஆகல சொத்தை எழுதி கொடுக்கலேட்டு அவங்களே அத்தாச்சி குத்தி கொண்டிருக்காங்க. அப்பனும் மைனும் சேர்ந்து அண்ணே உயிர் அப்படிதான் அத்தாச்சி போயிருக்கு. இது அந்த மல்லியாக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணன் சத்திய வாங்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அத்தாச்சி. மல்லியா என்ன சொல்றாங்க? அம்மா ஏ மல்லியா, என்னடி என்னென்னமோ சொல்லியிருக்கானே? என் புருஷனை அந்த படுவாவில கொண்டானா? மல்லியா அம்மா கிட்ட உண்மையை சொல்லு மல்லியா. என்ன மல்லியா நடந்துச்சு? அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தா ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டான். அம்மா இன்னைக்கு அவனை வெட்டி சாய்க்காம விட மாட்டேன். எனக்கு அன்னைக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது முழுமை பெற்றுச்சு. ஏன் மல்லியாக்கா, அப்பா வாங்கின சத்தியத்துக்காக எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம இருந்திருக்கீ, அப்படித்தானே? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவங்களும் சும்மா விட மாட்டேன். முதல்ல அவன் மகன் என்னண்டா என் பிள்ளைய கொண்டுட்டா, அவன் அப்ப என் அப்பனவே கொண்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. 2 பேர்த்தையும் இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு 2 வாழை விழுகும். இதை நான் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஒண்ணுக்கு 2 உசுரை கொண்டிருக்காங்க. விட மாட்டேன். மல்லியா அப்பா எந்த காரணத்துக்காக உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாரு எனக்கு தெரியல. ஆனா இப்ப அவங்கள வெட்டி சாய்க்காம விட மாட்டேன். என் புருஷனை கொண்டுபிட்டு சொத்துக்காக என் புருஷனை தகாத வர வச்சு அவனா செத்து போயிட்டான்னு சொன்னான்ல. இன்னைக்கு பாரு. ஏய் செல்வா, நான்சென்ஸ் மாதிரி பண்ணாத. இது என்ன அருவாளா தூக்கிட்டு? இல்ல வெண்ணிலா, விட மாட்டேன். விடவே பேராண்டி, அவங்க குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாது. எல்லாத்தையும் இப்ப வெட்டி சாக்கிற போ. இங்க வர்றா, இப்ப சொல்றேன். என்ன காரணத்துக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கமோ அந்த சொத்தை அவங்களுக்கு விட்டே தரக்கூடாது. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இன்னைக்கு அவங்க வீட்ல அவன் கொலை விழுந்தே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. நடை கட்டு எல்லாரும் வா. அம்மா மல்லிகா, இந்த விஷயத்துல தலையிடாத மல்லிகா. அப்படிதான் உனக்கு. நடை கட்டு. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். நடை கட்டு எல்லாரும் போ. வாங்க எல்லாரும்.
ஏத்துக்கவே மாட்டியா மாமா? இங்க பாரு, என்ன பொறுத்தளவுல நீ என்னைக்கோ செத்து போயிட்ட சரியா? என் லைஃப்ல அருந்ததே ஒருத்தி கிடையாது. ஏத்துக்க மாட்டியான்னு கேக்குறியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுடி. பத்திரம் கூட காமிக்கணும்ல உனக்கு. மியூச்சுவலா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு. இந்த டைவர்ஸ் பத்திரத்துல நீயும் கையெழுத்து போட்டிருக்க, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். உனக்கு விருப்பம் இல்லாம நீ கையெழுத்து போட்டிருப்ப. பாத்துக்க, உன் அப்பந்தே கொண்டு வந்து என்கிட்ட சைன் வாங்கினியா?